ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ ஆர்ஆர்பி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. ஸோ இதுக்கான போஸ்டிங் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கான நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏஎல்பி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்மா. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பாத்தீங்கன்னா லாஸ்டா எப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2018 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி அவங்களுடைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5696 வேகன்சிஸ் வந்து ஓவரால் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏஎல்பி அப்படின்றது எதுக்கான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேல பாத்தீங்கன்னா இன்ஜின் ரன் பண்ணுவாங்களப்பா. சோ அவங்க அது போக பாத்தீங்கன்னா அது கீழே வந்து நிறைய போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி டீடைலா நம்ம இப்ப பாத்துடலாம். சோ இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேவா? சோ ஃபர்தரா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் சைட்ல இன்னும் ஃபர்தர் அதாவது இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. சோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் நம்மளுடைய சேனல்ல போடுவோம். இப்ப ஷார்ட் நோட்டீஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதோட போஸ்ட் நேம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சொல்லிருக்காங்க. So post name assistant logo pilot மா. So the pay level எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா level 2ல இருக்கும். ஓகேவாப்பா? சோ இதுக்கான பேசிக் பே எவ்வளவு பாத்தீங்கன்னா 19900 சொல்லிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 சொல்லிருக்காங்கப்பா. சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியமா. சோ எனக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். சோ ஐ விஷனை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்கப்பா. ஐ விஷன் வந்து பாத்தீங்கன்னா A1க்கு மேல இருந்தா A1 இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு மினிமம் ஹை ஸ்டாண்டர்ட் A1 தான். ஓகேவாமா? நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு பாருங்க 18ல இருந்து 30 குள்ள இருக்கணும். சோ வேகன்சிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 5696க்கு. சோ இது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ ஆன்லைன் போர்ட்டல் எப்ப ஓபன் ஆகுதுன்னு பாருங்க. சோ ஜனவரி 20ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 19 வரைக்கும் இந்த ஓபன் இருக்குப்பா. சோ நியர்லி 1 மந்த் ஓபன்ல இருக்கும். சோ அப்ளை பண்றவங்க இந்த பீரியட்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாப்போமா. சோ வேற என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கப்பா இந்த விஷன் ஸ்டாண்டர்ட். சோ A1 சொல்லிருக்காங்கல்ல. சோ A1 எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்கம்மா. சோ டிஸ்டன்ஸ்ல அவங்களோட விஷன் பாத்தீங்கன்னா 6/6 இருக்கணும். இதே வந்து நியரஸ்ட் பாத்தீங்கன்னா 0.6 இருக்கணும். சோ இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்கம்மா. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போயிருப்பாங்க. பட் ஆனா மெடிக்கல்ல ரிஜெக்ட் ஆயிருவாங்க. ஏன்னா ஐ ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டா இருக்காது. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய விஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவாமா? சோ A1 இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. சோ திருப்பி சொல்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா இதுல விஷன் டெஸ்ட்ல என்ன இருக்காருன்னா ஃபெயிலியர் ஆயிட்டாரு. சோ லாஸ்ட் மினிட்ல அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகேவா? சோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு விஷன் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவாமா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. சோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீடைல் நோட்டிபிகேஷன்ல கொஞ்சம் கிளியரா பாத்துக்கலாம்ப்பா. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்சி சோ ஐடிஐ படிச்சவங்க அவங்க எல்லாருமே இதுல அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்கம்மா. சோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல அதை வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் தான் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? சோ எல்லா போஸ்டிங்குமே இதுல இருக்கனால சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும். சோ என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம டீடைல் நோட்டிபிகேஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவாப்பா? சோ வேற என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க இதுல. சோ வேற நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது நமக்கு முக்கியம் தானப்பா. சோ ஃபீஸ் பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லிருக்காங்கம்மா. சோ 500 rupees வந்து ஃபீஸ். சோ எஸ்சி எஸ்டி அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 250 rupees சொல்லிருக்காங்கப்பா. சோ ஃபர்தரா வேற என்ன இருக்குன்னு பாருங்க. சோ ஃபர்தரா எனக்கு ஜோன்ஸ் கொடுத்திருக்காங்கம்மா. சோ எவ்வளவு ஜோன்ஸ் இருக்குன்னா ரயில்வேல 17 ஜோன்ஸ் இருக்குப்பா. சோ எந்தெந்த ஜோன்ஸ்ல எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றது இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. சோ ஃபுல் நோட்டிபிகேஷன்ல தான் அது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? சோ வேற என்ன இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப முக்கியம் தானம்மா. சோ சிலபஸ் ரொம்ப முக்கியம். சோ சிலபஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருவோமா. சோ 2018ல வந்த சிலபஸ் படி பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 2 டயர் நடக்கும்பா. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும். சோ டயர் 1 டயர் 2 நடக்கும். அது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் லாஸ்டா வந்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்கும். சோ பாத்தீங்கன்னா எனக்கு டயர் 1ல என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னு பாப்போமா. சிலபஸ் பாருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் இருக்கும்பா. மேத்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் இருக்கும். லாஸ்டா ஜெனரல் அவேர்னஸ் இருக்குப்பா. சோ ஒன்னொன்னும் எவ்வளவு மார்க் கேக்குறாங்கன்னு பாத்துருவோமா. சோ மேத்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 20 क्वेश्चंस இருக்கும். சோ 20 மார்க். ஓகேவாப்பா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா 25 क्वेश्चंस 25 மார்க். சோ ஃபைனலா ஜெனரல் சயின்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. சேம் அதே 20 क्वेश्चंस 20 மார்க். ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்றது எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் இது எல்லாமே எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல தான் வரும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா
10 கொஸ்டின் 10 மார்க். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின் 75 மார்க் நமக்கு 1 hour நடக்குமா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 hour நடக்கும். 75 கொஸ்டின் 75 மார்க் இருக்கும். ஓகேவாமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டயர் 1. ஸோ ஃபர்தரா டயர் 2 பார்த்துடலாமா. ஸோ இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டயர் 2 பாருங்கம்மா. ஸோ டயர் 2 என்ன கேட்குறாங்க. ஸோ சிமிலர். ஸோ டயர் 1 என்ன கேட்டாங்களோ அதே தான்ப்பா எனக்கு பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் ஏன்றது பாத்தீங்கன்னா எனக்கு சிமிலர் தான். ஸோ டயர் 1 என்ன கேட்டாங்களோ அதே சேம் தான் இருக்கும். டயர் 2 மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கான டெக்னிக்கல். ஸோ நம்ம என்ன ஃபீல்ட்ல இருந்திருக்கோமோ என்ன ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணிருக்கோமோ அது ரிலவெண்டா இருக்கும். ஓகேவாப்பா. ஸோ டயர் 2 கான சிலபஸ் பார்த்துடலாமா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 கான சிலபஸ் பாருங்க. சேம் அதே மேக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும்பா. 100 மார்க் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பார்ட் ஏ. சோ அகைன் பார்ட் பி என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிலவென்ட் ட்ரேட். ஓகேவாமா. நம்ம என்ன ட்ரேடுக்கு நம்ம அப்ளை பண்ணிருக்கோமோ அது ரிலேட்டடா இருக்கும். சோ இன்ஜினியரிங்ல நீங்க இசிஇ எடுத்திருந்தீங்கன்னா இசிஇ ரிலேட்டடா உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும். ட்ரிபிள் எடுத்திருந்தீங்கன்னா ட்ரிபிள் ரிலேட்டடா இருக்கும். இன் கேஸ் நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே இருக்கும். அது எவ்வளவு क्वेश्चंस கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 75 क्वेश्चंस 75 மார்க் பா. ஓகேவா. சோ அப்ப ஓவராலா பாருங்க எனக்கு எவ்வளவு क्वेश्चंस இருக்கு. சோ 175 क्वेश्चंस இருக்கு. 175 மார்க் இருக்கும் பா அதுக்கு. சோ இதோட டைமிங் எவ்வளவுமா. சோ எனக்கு பார்ட் ஏக்கு ஒரு 90 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. அதே மாதிரி பார்ட் பிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 60 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ரெண்டு ஆட் பண்ணி எவ்வளோ வருது. ஸோ 2 hours 30 மினிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதோடைய ஓவரால் டைமிங். ஸோ பார்ட் பிக்கான டைம். ஓகேவாப்பா. ஸோ இதான் எனக்கு டயர் 2. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். ஓகேவாப்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கும். போய் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அது போக ஏதாவது ஒரு சில டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவாப்பா. ஸோ அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஐ டெஸ்ட் தான்ப்பா. ஸோ A1 இருக்கவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வேற யாரும் இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி A1 விஷன் டெஸ்ட் இருக்கா விஷன் இருக்கா மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ ஃபர்தரா வேற என்ன இம்பார்ட்டன்டான இது கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாமா அதுல. ஸோ மொத்தம் எனக்கு 17 ஜோன் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜோன் என்னன்னா சென்னை தான்ப்பா. ஓகேவா. ஸோ சென்னையுடைய அபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா www.rrbchennai.gov.in. ஓகேவாமா. ஸோ இதுக்காக மட்டும் தான் நம்ம வேகன்சி இந்த வேகன்சிக்குள்ள தான் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ ஃபர்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும். அது போக நீங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் தென் இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒண்ணு உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு இமெயில் மூலமா தான் வரும். ஓகேவாப்பா. சோ அவ்வளவுதான்ப்பா. இந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தரா வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனல்ல அதையும் நம்ம வந்து ஃபுல்லா தரோவா நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போடலாம். ஸோ தேங்க்யூ.